ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்ட் 2 கிளாஸ்ல இன்னைக்கு ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜி பார்க்கலாம். 1954ல ஹுமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து பப்ளிஷ் பண்றாரு. என்ன புக் அப்படின்னா மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஓகே, இவர் வந்து மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒரு டீச்சர் ஐரின் அப்படிங்கிற டீச்சர் வந்து வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் சில பேர் வந்து ஓவியம் வரைகிறாங்க, சில பேர் வந்து அவங்க வந்து டீச்சர் கூட வந்து அவங்களோட தாட்ஸை வந்து பகிர்ந்துக்கிறாங்க, சில பேர் வந்து எழுதுறாங்க, சில பேர் படிக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாரு டீச்சர், அந்த குழந்தைகளை வந்து அவங்களோட சுய உணர்வை வந்து வெளிப்படுற வகையில வந்து டீச்சர் நடந்துக்கிறாங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறது இல்ல. ஸோ அவங்க வந்து ஈஸியா பாஸ் பண்றாங்க. ஸோ இத பார்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ இந்த மாரி வந்து மனிதர்கள் எங்க இருக்காங்க? அவங்க என்ன பண்றாங்க? என்ன மாரி சிந்திக்கிறாங்க? அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆய்வு செஞ்சாரு. அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிற வேர்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னா, அவங்க நம்மளுடைய உணர்வ வந்து அவங்களே அ புரிஞ்சுக்கிறது. நம்மளுடைய ஃபைனலான நோக்கம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே மாறுறது அப்படிங்கிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணி ஃபைனலா வந்து மாஸ்லோவோட ஹியரிச்சிஸ் நீட்ல வந்து சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. மாஸ்லோ ஆஃப் ஹியரிச்சி ஆஃப் நீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நீட் இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கல் நீட். அதாவது நம்மளுக்கு ஃபுட்டு, வாட்டரு, ஒரு தூக்கம் இதெல்லாம் தான் வேணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சேஃப்டி நீடு, அதுக்கப்புறம் ஒரு அன்பு, அதுக்கப்புறம் எஸ்டீம், ஃபைனலா வந்து இருக்கிற நீட் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இத பத்தி வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு புக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து 1954ல பியூரோ ஆஃப் சைக்காலஜி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்க அப்படின்னா அலகாபாத்ல. ஏன் வந்து இந்த அலகாபாத் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுதான் வந்து அந்த காலகட்டத்துல ஆம், நிறைய வந்து கல்வி வளங்கள் உள்ள ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஸோ எல்லா மாநிலங்கள்ல இருந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராணுவ வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து மனநிலை வந்து சரி பண்றக்கு, இல்ல அப்படின்னா வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்றக்கு. ஸோ இதெல்லாம் பண்றக்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து பியூரோ ஆஃப் சைக்காலஜி. ஸோ இங்க நார்மலா வந்து ஒரு ஜென்ரலா ஒரு நேர்காணல்ல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, எந்த மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி உங்களோட கூட இருந்து உங்க ஃப்ரெண்ட் இறந்துடுறாங்க. ஸோ அப்ப வந்து ஹையர் ஆஃபீசர் சொல்றாங்க, நீங்க உடனே வந்து போர் புரியறதுக்கு போகணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஓகே. நான் வந்து அந்த உணர்வ வந்து நான் ஏத்துக்கிறேன். அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஏத்துட்டு, அடுத்து வந்து நான் வந்து நம்ம நாட்ட காக்கறக்காக போவேன். நான் ஒரு வீரனா இருப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வீரனா வந்து இருந்து அவங்களுக்கு செயல்படுவேன். ஸோ அந்த மாரி அவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து அவங்களோட மனநலத்த பேணி பாதுகாக்கறக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து 1995ல வந்து பெங்களூர்ல வந்து தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து 1962ல ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்டல் டிசீசஸ் இன் ராஞ்சி. ஸோ ராஞ்சியில வந்து நம்மளுக்கு மனநல நோயாளர் மருத்துவமனை வந்து நிறுவப்பட்டது. இது வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷ் இருந்த காலத்திலேயே இருந்துச்சு. ஒரு சின்ன இடமா இருந்துச்சு. பின் நாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1973ல லாரன்ஸ் மற்றும் நிக்கோடின்பர் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பறவைகள், விலங்குகளோட நடத்தைய வந்து ஆராயிறாங்க. அதிலிருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
முன் அனுபவமோ, கற்றலோ இல்லாம அவங்க எப்படி வந்து செயல்படுறாங்க? இயல்பான நடத்தை எப்படி இருக்கு? அப்படிங்கிற இத ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. ஸோ, அதுக்காக நோபல் பரிசு வாங்குனாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லோரன்ஸ் வந்து எத பத்தி ஆராய்ஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாத்து கூட்டத்த வந்து வளர்த்துறாங்க. அத வச்சு தான் ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த முட்டையிலேருந்து வெளிவர குஞ்சுகள் ஃபர்ஸ்ட்டு யார பாக்குதோ, அதுதான் அவங்க தாயின்னு நெனச்சுக்கும். ஸோ, அப்ப அந்த மாரி இவரு என்ன பண்றாரு, லாரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த ம் அ மு முட்டையிலேருந்து வெளிவந்த அந்த பறவை குஞ்சுகள பாக்குறாரு. அந்த குஞ்சுக என்ன பண்ணுது அப்டின்னா, அவரத்தான் தாயா நெனச்சுட்டு அவர் பின்னாடியே போகும். அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போகும். ஸோ, இந்த மாரி வந்து அ ஆராய்ச்சி பண்ணி ஒரு இத கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது வந்து டைரக்ட்டா வந்து எந்த ஒரு அனுபவமும் இல்ல. அது ஆல்ரெடி வந்து பேசிக்காவே வந்து அந்த நடத்தை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிக்கோட்டின் பர்கன். இவர் எத பத்தி ஆராய்ஞ்சாரு அப்படின்னா, இவர் ஒரு மீன பத்தி ஆராய்ஞ்சாரு. சிக்கிள் பேக் மீன். ஸோ அந்த வகையான மீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதனோட பகுதிக்கு ஒரு சிவப்பு கலர் மீன் வருது அப்படின்னா, அந்த சிவப்பு கலர் மீன வந்து தாக்குது. ஸோ இத பார்த்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மீன ஒரு மீன் தொட்டியில வளர்க்குறாங்க. அப்ப வந்து சிவப்பு கலர் மீன் இல்லாம, அவர் ஒரு சிவப்பு கலர் பொம்மைய வைக்கிறாங்க. ஸோ அந்த பொம்மைய அது மீனுன்னு நெனச்சுட்டு, அ அது தாக்க வருது. ஸோ இந்த மாரி ஆல்ரெடி ஒரு முன் அனுபவமோ, கற்றலோ இல்ல. ஆனா அதுக்கு ஒரு இயல்பான விலங்கு நடத்தை இருக்குது அப்படின்னு 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோபல் பரிச வந்து வாங்குறாங்க. 1973ல. நெக்ஸ்ட் வந்து 1978ல ஹெட்மண்ட் சிம்மன்ங்கிறவங்க நோபல் பரிசு வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, அ டெசிஷன் மேக்கிங். ஆம் மக்கள் வந்து எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு, அதற்காக நோபல் பரிசு வாங்குறாங்க. அவங்க முடிவெடுக்கிற திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள தான் அவங்களோட முடிவெடுக்கும் திறன் இருக்கு. அவங்க வந்து மோர் ஆர் லெஸ் வந்து எது சேமா இருக்கோ, அந்த மாரி இருக்கிறத வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து புள்ளி விவரத்த வச்சு செயல்படாம, அவங்க செ அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு அத பத்தி சொன்னவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்மண்ட் சிம்மன். நெக்ஸ்ட் இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்கள் எல்லாருமே வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மாரி சிந்திக்க முடியுமா? ஆ எல்லா தகவல்களையும் வந்து எப்படி முடிவெடுக்குறாங்க? அப்படிங்கிறத பத்தி பார்க்குறாங்க. ஆனா வந்து அவருங்க பவுண்டட் ரேஷனாலிட்டி. அவங்க ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ள தான் எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 5 பேர சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒரு 5 பேத்த பார்த்துட்டு ஒரு 2 சூஸ் பண்ணணும். ஒருத்தர சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்வியூ வைக்கும்போது, அவங்க 2 பேத்த மட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க ஓகே அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1981ல டேவிட் ஹியூபல், டாஸ்டன் பீசஸ் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூளையில் உள்ள பார்வை செல்வுகள் வந்து நார்மலா நம்ம கண்ணால பார்க்குறோம் அப்படின்னா, அது மட்டுமே நம்மளுக்கு பார்வை கிடையாது. அது வந்து மூளை நரம்புகளோட பிணைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பார்வைகள வந்து எப்படி வந்து மேம்படுத்துது, அதனோட வடிவம், கோணங்கள் அத பத்தி எல்லாமே விளக்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளையில உள்ள பார்வை செல்கள் தான் வந்து இத பத்தி விளக்குது அப்படின்னு, அத பத்தி ஆராய்ஞ்சு வந்து நோபல் பரிசு பெற்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1981ல ராஜர் ஸ்பெர்ரி வந்து ஸ்பிளிட் பிரெயின் அத பத்தி ஆராய்ஞ்சு நோபல் பரிசு பெற்றாங்க. 1989ல நேஷனல் அகாடமி ஆஃப் சைக்காலஜி இந்திய தேசிய உளவியல் அகாடமி வந்து நிறுவப்பட்டது. 1997ல நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் வந்து ஹரியானாவுல வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 2002ல வந்து டேனியல் ஹாக்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதனுடைய மதிப்பீடு. அவங்க எப்படி வந்து தெளிவில்லாத சூழ்நிலையில வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த செயல்முறைய ஆராய்ஞ்சு அதுக்கான நோபல் பரிசு பெற்றாரு. ஃபைனலி தாமஸ் செல்லிங் 2005ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கேம் தியரி அப்ளையிங் கேம் தியரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அத பத்தி வந்து கோட்பாட்ட வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கி தர்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
போர் வந்து எப்படி உருவாகுது? அது எப்படி வந்து முடியுது? அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு 100 பேர எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. அந்த 100 பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நீங்க 100 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம, நாளைக்கு வந்து எத்தன மணிக்கு எங்க சந்திப்பீங்க அப்படிங்கிறத ஒரு சீட்ல எழுதி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள என்ன பண்றாங்க, மோ மோர் ஆர் லெஸ் எல்லாரும் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்றாங்க, ஒரு 12 மணிக்கு இந்த இடம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஃபோக்கல் பாயிண்ட் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலேயே வந்து அத முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் தியரி அப்படிங்கிறத உருவாக்குறாரு. பின்னாட்கள்ல வந்து அவர் கேம் தியரி அப்படிங்கிறத யூஸ் பண்றாரு. அதாவது மக்கள் வந்து பேசாமலேயே சில நேரங்கள்ல போர் தொடங்குது. பேசாமலேயே சில நேரங்கள்ல வந்து சமாதானமா முடியுது. ஸோ இது வந்து எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத வந்து சொல்றது தான் வந்து இந்த கேம் தியரி. ஸோ அதன் மூலமா இவர் வந்து நோபல் பரிசு வாங்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.